சார் let's start the meeting. ம். சார் ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க, ஒரு இன்ட்ரோ மாதிரி. என் பேர் வந்து சண்முக பிரசாத். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே சார். எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. எப்போனா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்து நான் டிப்ளமா முடிச்சு இன்ஜினியரிங் படித்தேன். டிப்ளமா முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். சரி, ஓகே, இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படித்தேன். ஒரு 6 இயர்ஸ் வந்து கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து மெர்ச்சன்டைசர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பார்த்தோன்னா 2019. அது வந்து கொரோனாவால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2023 இந்த மாதம் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 months ஆச்சு. போயிட்டு இருக்கு அப்படியே. சார் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பா ம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இ-காமர்ஸ் பார்த்தோன்னா 2019 கொரோனா வந்துச்சுல்ல, ஆமாங்க சார். பெருசா பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு ஒரு 4 lakhs பக்கத்துல. இப்போ வந்து பண்ணியிருக்கேன் செகண்ட் ஸ்டார்ட் அப். இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம் B2B. எப்படின்னா கஸ்டமர்ஸ் பண்ணாம டேரக்ட் D2C இல்லாம பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். பல்க் மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, அதுதான். நீங்க இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஃபேஷன் லைன்ல. அப்போ வந்து நீங்க வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா நான் வந்து A to Z உங்களுக்கு வந்து உங்க பட்ஜெட்டை பொறுத்து உங்களோட பிஸ்னஸ் மாடலை வந்து நான் ரெடி பண்ணி தந்துடுவேன். எப்படின்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் என்னன்னா ஒரு கிளாத்திங் லைன் வச்சுக்கோங்க. நீங்க வந்து 2 சூஸ் பண்ணலாம். மென்ஸ் மன்ஸ் எந்த எந்த கேட்டகரியில பிஸ்னஸ் பண்ண போறீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எங்ககிட்ட டிசைனர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்க ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி தருவாங்க. அப்புறம் சாம்பிளிங் பண்ணி அப்புறம் பல்க் உங்க பட்ஜெட்டை பொறுத்து பல்க் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு வெப்சைட் இ-காமர்ஸ் வெப்சைட் வேணாலும் பண்ணி தருவோம். அது எங்ககிட்ட ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களே பண்ணி தந்துடுவாங்க. மார்க்கெட்டிங் முதற்கொண்டு நாங்களே பண்ணி தந்துடுவோம். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, இன்வெஸ்ட் மட்டும் பண்ண தேவை. ஓகே சார். சார் ஆக்சுவலி இப்போ வந்து 12th 10th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல? ஆமா ஆமா. ஆ, வந்து நீங்க வந்து டைரக்டா இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பெருசா வந்து இருக்காது, நாலேஜ் இருக்காது. உங்களுக்கு லேப் ஹவர்ஸ் எல்லாம் எத்தனை ஹவர்ஸ் வருது வீக்லி? காலேஜ்லயா சார்? காலேஜ்ல வீக்லி 2 hours ப்ளஸ் 2 hours 4 hours கிட்ட வரும் சார். சார் இப்போ உங்களுக்கு வந்து லேப் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் இருக்கும் சார்? டிப்ளமால பார்த்தோன்னா எங்களுக்குலாம் வந்து வீக்லி 6 days 6 daysல வந்து டெய்லி ஆஃப்டர்நூன் 3 hours வந்து லேப் வரும். அது போக வீக்லி 2 full days வந்து லேபு தான் இருக்கும். அதனால தியரி ஹவர்ஸை விட லேப் ஹவர்ஸ் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே சார். வீக்லி தான் 15 hours மேலே லேப் தான் நாங்கள் போவோம் டிப்ளமோல. ஓகே சார். அதுவும் நான் வந்து டிப்ளமா சாண்ட்விச் வேறு பண்ணேன். அதனால 1 year ஒர்க்கும் பண்ணேன். சுவிட்சர்லாந்து எனர்ஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் 1 year. விண்மில்லாம் இருக்குல்ல, அது மெயின்டெனன்ஸ் பவர். சார் அவ்வளோ. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் இங்க இருந்து பிச் பண்ணலாம் சார். இந்த இப்போ எங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் கொஞ்சம் தேவைப்படுது சார். அதனால
ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? புரியல சார். எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? சார் இப்பதான் சார் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சார். இப்பதான் சார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் எங்களோட ஸ்டார்ட் அப். ரெஜிஸ்டர் என்ன பிசினஸ்? சார் நாங்க என்டர்டைன்மெண்ட் பிசினஸ் மாதிரி ஒன்று பண்ணிருக்கோம் சார். ஒரு ஃபிலிம் கம்பெனி மாதிரி சார். டிஎன் ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்கும். நீங்க வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தானே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? சார் பிரைவேட் லிமிடெட் தான் சார். அப்போ வந்து டிஎன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் வந்து ஃபண்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெடாக உங்களுக்கு வந்து பெருசாக பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் யாரும் வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இன்வால்வ் ஆகிக்கூடாது. அது மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். ஓகே சார். அப்புறம் வந்து உங்க ஸ்டார்ட் அப்போட ஐடியா இருக்குல்ல, நீங்க வந்து என்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பிச் டெக் வந்து ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓகே சார். நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றோம், நீங்க அதை எப்படி சால்வ் பண்றீங்க, அப்புறம் ஃபினான்ஷியல் பிளான்ஸ் எல்லாமே நீங்க வந்து ப்ராப்பரா ரெடி பண்ணி. நாங்க வந்து பூட் ஸ்ட்ராப் தான், அதனால நாங்க எதுவும் ஃபண்டிங்லாம் வாங்கல. ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் நல்லா ரன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பண்ணி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம். இப்போ வந்து நாங்க பூட் ஸ்ட்ராப் தான் அது எங்களுக்கு. ஓகே சார், தேங்க்ஸ் சார். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா சார்? இப்போ நாங்க இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா, டெக்னிக்கல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா ஏதாவது சஜஷன்ஸ்? எப்பெல்லாம் இப்போ வந்து ரீசைக்கிள் பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல. எஸ் சார். ரீசைக்கிளிங் பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் ரீசைக்கிளிங் பண்றோம். ரீசைக்கிள் பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க டாக்ஸே பே பண்ண தேவையில்ல. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல ஃபண்டு. எஸ் சார். அதுலயே நீங்க வந்து மேக்சிமம் வந்து ரீபே பண்ண தேவையில்லை. நீங்க மற்ற ஒரு ஃபிலிம் ஓரியன்டான ஸ்டார்ட் அப்லாம் பண்றப்போ அவங்க தர லோனை வந்து ரீபே பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். நீங்க வந்து அதே என்விரான்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் அப்லாம் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃபண்ட் கொடுத்தாலும் அதை வந்து நீங்க ரீபே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு டாக்ஸும் பே பண்ண தேவையில்லை. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க அது மாதிரி ஸ்டார்ட் அப் பண்றது பெட்டரா இருக்கும். ஓகே சார். புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்றாங்க? எஸ் சார், எஸ் சார், புரிஞ்சுக்கு சார். அடுத்த கொஸ்டின் சார். டே டு டே லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். நான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீம்னு ஒன்று எங்கள் கம்பெனியில் இல்லை. நான் வந்து மார்க்கெட்டிங் வந்து இது வரைக்கும் ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணதில்லை. பட் எனக்கு 3 கிளைண்ட்ஸ், 3 பேருமே, ஒருத்தவங்க வந்து UAE, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பஹ்ரைன். 3 பேர் தான் என் கிளைண்ட்டு. சரி, அவங்களுக்கு தான். அது போக என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து மென்ஸ் ஷோரூம் வச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs வருது. அதில் வந்து ஒரு 10 to 20% ப்ராஃபிட் வரும். அதில் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து சேலரி போகவே ஒரு 80 to 1 lakh பக்கத்தில் நிற்கும். இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 months ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனிவே. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 months பக்கத்தில் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்களா? நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து நாங்க டெய்லி லைஃப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் வந்து அப்ரோச் வரப்போ அவங்களுக்கு நாங்க கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் தான்.
அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்போம். ஓகேவா? ஹலோ, ஓகே சார். ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைனர் வச்சு டிசைன் பல்க் வந்து சார் நீங்க உங்க கம்பெனில என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க சார்? நாங்க என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்றோம்னா, பிரைவேட் லேபிள் கிளாத்திங் பண்றோம், அப்புறம் கார்பரேட் கிளாத்திங், அப்புறம் மெடிக்கல் யூனிஃபார்ம்ஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். சார் இப்போ நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறோம். எங்களுக்கு அடுத்தடுத்த வரப்போகிற இயர் நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிற ஸ்ட்ரகிள்ஸ்க்கான ஏதாவது மோட்டிவேஷனல் டாக் மாதிரி. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல்லாவே ஏஐ தானே எல்லாமே. எஸ் சார். எல்லாமே ஏஐ பேஸ்ட் பிஸ்னஸ் தான் வந்துச்சு. நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட் வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கும்ல, மினி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து சும்மா மார்க்குக்காக பண்ணாம ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராஜெக்ட். அதுவே உங்க ஃபியூச்சருக்கும் வந்து யூஸ் ஆகும். நீங்க வந்து சும்மா மார்க்குக்காக பண்ணீங்கன்னா எதுவுமே யூஸ் ஆகாது. அப்புறம் வந்து நீங்க ஆண்டர்பிரனர் ஆகணும்னா நீங்க வந்து ஃபிளெக்சிபிள் டைமிங் இருக்கும். நம்ம எப்போ வேணா வேலைக்கு போகலாம், எப்போ வேணா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பண்ணீங்கன்னா பண்ணவே முடியாது. நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னா 24/7 வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க 9 to 5 ஒர்க் பண்ணா போதும். ஆண்டர்பிரனர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணப்போ அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்கவே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 to 3 years போய் ஒர்க் பண்ணிட்டு நீங்க ஜாப்ல வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறப்போ அதை வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். புரியுதா? எடுத்து வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவீங்க. நீங்க இப்போ நீங்க எந்த பிசினஸ் பண்றீங்களோ அந்த ஃபீல்ட்ல போய் ஒரு 1 or 2 years ஆச்சு மினிமம் ஒர்க் பண்ணணும். அப்படின்னாதான் உங்களுக்கு A to Z தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபீல்டை பத்தி. எந்த லெவல்ல ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் பிசினஸே பண்ணணும். அந்த பிசினஸ் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் என்டர்பிரனரோட மெயின் ஸ்கில்னே நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த ஃபீல்ட்ல கண்டிப்பா ஒரு வருஷமாச்சும் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 21 yearsல தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஒரு டைரக்டரா. அதுக்குள்ள எப்படி பண்ணீங்க சார்? கொஸ்டின் சார் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணு சார். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா அந்த டைரக்டரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 கம்பல்சரி இருக்கணும். அப்படின்னாதான் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவலே தருவாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் 21 ஆகட்டும் உங்களுக்கு, அப்புறம் பண்ணுங்க. ஓகே சார். ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஒரு 10,000 பத்தில லாஸ் ஆயிடும். ஸோ 21 ஆனதுக்கு அப்புறம் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? சார் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப்புக்கு எப்படி சார் ஐடியாஸ் வந்துச்சு நம்ம ஸ்டார்ட் அப் ஆரம்பி? நான் வந்து மெர்ச்சன்டைசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? நாங்க வந்து பல்க் ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்த்தா நான் திருப்பூர்ல தான் படித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபெஸ்டிவலோ ஏதாச்சும் ஈவெண்ட்டோ அது மாதிரி நடக்கிறப்ப எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, ஏன்னா நீ மெர்ச்சன்டைசரா தானே இருக்க, எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு 50 pieces எல்லாம் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, அவங்களோட ப்ராப்ளமா சால்வ் பண்றதுக்கு தான் நான் இது மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா 2-3 பேர்
மென்ஸ் ஷோரூம் இருக்குல்ல, ரெடிமேட் ஷோரூம் அது வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போய் பல்கா போய் பெங்களூர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் அங்க இருக்காது. ஸோ அவங்களுக்கும் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அவங்களோட ப்ராப்ளமும் நான் இப்போ சால்வ் பண்றேன். எல்லாம் நம்ம நம்ம சுத்தி இருக்காங்கல்ல, அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலே அது ஒரு ஸ்டார்ட் அப் தான். அது மாதிரி ஓகே உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேளுங்க. அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் ஏதாச்சும் பிசினஸ் ஐடியா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. அவ்வளவுதான் ஸ்டார்ட் அப். பெருசாலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ்ல இருந்து வரும். ஓகேவா? ஓகே சார். சார் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னன்னா ஒருத்தவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஓகேவா? ஓகே சார். ஒர்த்தான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? அது வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் சாம்பிளிங்லாம் பண்ணி பல்க் ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயாச்சு. அப்போ வந்து அவங்க வேணான்ட்டாங்க. அதனால வந்து ஒரு 2-3 lakhs பக்கத்துல லாஸ் ஆயிடுச்சு. அதை வந்து அப்போ அந்த வீக் ஒரு 2 weeks-ஆவே வந்து டிப்ரெஷன்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நமக்கும் நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் வந்து டயர்ட் ஆகலாமா அப்படின்னு சொல்லி, டிப்ரெஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கம்பேக் கொடுத்து மறுபடியும் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஒரு ப்ரெஷரா போய் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா ஸ்டார்ட் அப் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் இப்போ பண்றீங்க. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணவே ஒரு 2 lakhs பக்கத்துல லாஸ் ஆயிட்டா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? உடஞ்சிருவார். அதுதான் அதான் ஏன் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும் பிசினஸ்லாம். அது எதுக்குமே வந்து டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது, பெருசா எக்ஸ்பிரஸே பண்ணக்கூடாது. நம்ம பெருசா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சா அது செலிப்ரேட்டும் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய லாஸ் ஆயிட்டுனா அப்போ வந்து நம்ம வந்து டிப்ரெஸும் ஆகக்கூடாது. அதுதான் அதுதான் கத்துக்கிட்டு வேணும். ஓகே சார். அடுத்து ஒரு ஒரு புக் வந்து சஜஸ்ட் பண்றேன், அது படிங்க. ஓகேவா? ஓகே சார். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிவ் லைக் எ மாங்க் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். ஓகே சார். அது ஸ்டார்ட் அப் பண்ண போறவங்க படிங்க. சும்மா ஒரு 5 to 9 ஜாப் போகணும், அந்த ஒரு ஏவரேஜ் பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்குலாம் அது தேவையில்லை. ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா அந்த புக் வந்து கண்டிப்பா படிங்க. ஏன்னா வந்து அது வந்து உங்களை வந்து ஒரு ஆண்டர்பிரனர்னா உங்களோட ஆம்பிஷன் நோக்கி எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புக். அது நல்லா இருக்கும், அதெல்லாம் படிங்க. ஓகே சார். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் நீங்க ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இன்டர்ன்ஷிப் நான் டாப்பர்லாம் இல்லை. ஏன்னா வந்து காலேஜ் ஃபைனல் செம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஃபைனல் செம் காலேஜே போல. எனக்கு இனிமே 5 ஸ்டாண்டிங் ரேஸ் இருக்கு. எனக்கு அந்த மார்க்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்டர்ன்ஷிப்லாம் நான் போல. ஓகே. நான் வந்து என் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து டிப்ளமா முடிச்சேன். அப்புறம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஒயரிங் இருக்குல்ல, அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது போக விண்மில் இருக்குல்ல, அதில் மெயின்டெனன்ஸ்ல இருந்தேன். ஓகே. எனக்கு வந்து டெக்னிக்கலா நிறைய தெரியும். பெரிய பெரிய விண்மில்ஸ் தெரியுங்களா? எஸ் சார். அதுல மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இருந்தேன் நான் 1.5 years. டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்பவே நான் ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே போயிடுவேன் சைட்டுக்கு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஆட்டோகேட் படித்தேன்னா அது போக கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங் படித்தேன். அப்புறம் காலேஜ்லேயே வந்து சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி NISC இருக்குல்ல, அவங்களோட கோர்ஸ் வந்து பண்ணேன் 6 months. நிறையா படித்தேன். பட் நான் படித்த ஃபீல்டில் வந்து நான் ஒர்க் பண்ணல. எனக்கு மார்க்ஸ்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகே சார். அடுத்து உங்களோட ஃபியூச்சர் ஐடியாஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா சார்? ஏதாச்சும் ஃபியூச்சர் ஐடியாஸ்? R&D பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பிளாஸ்டிக் இருக்குல்ல, ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் இந்தியாவில் ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணி பிரிக்ஸ் இருக்குல்ல, எஸ் சார். பிரிக்ஸா கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து வீடு கட்ட போகிறோம். அதில் வீடு கட்டினோம்னா அந்த ரிசர்ச் போயிட்டு இருக்கோம். பிரிக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3-4 டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு, ஒரு 3 டெஸ்ட்ல ஃபெயிலியர். மொத்தம் 7 டெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். அது வந்து 4 டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு, 3 டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் அதுலதான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கேன் இப்போ. அது அது பண்ணா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். அது வந்து அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டே அண்ட் நைட். ஓகே சார். ஏன்னா நாங்க எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே வந்து சிவில் ஒர்க்கர்ஸ் தான். அதனால எங்க ஃபேமிலி பிசினஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை. ஸோ அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். வேற கொஸ்டின் இருக்கா? சார், உங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனில லைக் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஏதாவது ஜாப்ஸ் அந்த மாதிரி அலோகேட் இருக்கா? இருக்கு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரே இருக்கு. அது என் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்கள வயசு ஒர்க் பண்ணிருக்கு. நானே எனக்கே தெரியும். Okay. எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லா தெரியும். அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லா டெவலப் பண்ணிடுவேன். நான் வந்து HTML5, CSS3, அப்புறம் பூட் ஸ்ட்ராப்பு, டெய்ல்விண்டு, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ் வரைக்கும் எனக்கு எல்லாமே. நோட் ஜேஎஸ்ல நான் கொஞ்சம் வீக்கா, அதனால பேக் எண்ட் மட்டும் அவங்க வச்சு அதுக்குள்ள பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் எண்ட் மேக்ஸிமம் நானே முடிச்சுடுவேன். சார், இத நீங்க வந்து ஆன்லைன் அந்த மாதிரி இதுல கத்துக்கிட்டீங்களா இல்லைன்னா? நான் யூடியூப்ல தான் கத்துக்கிட்டேன். நான் கோர்ஸ்லாம் எதுவும் போகல. யூடியூப்ல பார்த்தேன்னா நிறைய சேனல்ல ஃப்ரீயாவே டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரீ கோடிங் கேம்ப் தெரியுங்களா? அது வந்து இன்னைக்கு ஏதாச்சும் டெக்னாலஜி புதுசா வருதுன்னா நாளைக்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க. எல்லாம் அப்டேட்டடா இருக்கும். எல்லாமே இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கோ எல்லா கோர்ஸுமே அதுல ஃப்ரீயாவே இருக்கு. அதுல ஈஸியா படிச்சுக்கலாம். ஃப்ரீ கோடிங் கேம்ப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். அண்ட் பட் இனிமே பார்ப்போம். பாருங்க, ஃப்ரீ கோடிங் கேம்ப் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து எப்போனா வேர்ல்ட்லயே வந்து அதிக பேர்னால யூஸ் பண்ண நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்களா? அதுல வந்து மேக்சிமம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனாவது இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்குல்ல இம்பார்ட்டன்டான ஒரு கோடிங் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் அது படிங்க. ஒரு பேசிக்கா ஒரு HTML, ஒரு CSS படிச்சுட்டு அதை வச்சு ஒரு சின்ன ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதுல என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு அதோட நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்க. சும்மா லாங்குவேஜ் கற்றுக்கணும், மார்க் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் படிச்சீங்கன்னா எதுலையுமே சக்சஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு ப்ராஜெக்டா பண்ணி பார்த்தா தான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் எல்லாத்துலயும். ஓகே சார். கூகுள்லயே நிறைய கோர்ஸ் ஃப்ரீயாக இருக்கு. அதுல பூட் கேம்ப் எல்லாம் கூட இருக்கு. பூட் கேம்ப் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிருக்காங்க கூகுள்ல. நீங்க ரியல் டைம் டெவலப்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே சார். சார், ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹையர் ஸ்டடீஸ் மூவ் ஆன் பண்றது நல்லதா இல்லைன்னா இன்டர்ன்ஷிப் ஆர் ஸ்டார்ட் அப் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு?
நான் வந்து ஸ்டார்ட் அப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஸ்டார்ட் அப் நீங்க போய் ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்றப்ப வந்து நீங்க A to Z எல்லாமே கத்துக்கலாம். நீங்க நீங்க ஒரு பெரிய கம்பெனில போய் ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபீல்டுனா ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க, பேக் எண்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதே நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஒர்க் பண்றப்ப நீங்களே ஃபுல்லாவே எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும். நீங்க பெரிய பெரிய கம்பெனிலாம் போய் ஒர்க் பண்றப்ப அந்த ஃப்ரீடம்லாம் இருக்காது. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனில போய் ஒர்க் பண்ணுங்க, சேலரி கம்மியாக தான் இருக்கும், பட் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். புரிஞ்சா? எஸ் சார், எஸ் சார். கடைசி ஒரு ஃபைனல் கொஸ்டின் சேரன் கேட்குறேன். சரி. சரி, சொல்லுங்க, கேக்குதா? சார் நீங்க சொன்னீங்கல்ல சார் அந்த ஃபிலிம் டைரக்ஷனுக்கு 21 ஏஜ்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதுக்கு, அதுக்கு என்ன வழி இருக்கு சார்? ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேனே சார் நான். நீங்க எதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க? சார் காலேஜ்ல கேட்டதுக்கு அவங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க சார். உத்தியம்ங்கிறது வந்து ஒரு அது அதுல ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் ஸ்டார்ட் அப்பாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு MCA.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ரெஜிஸ்டர் பண்ணணும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்ல LLP-யா ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே சார். அதுல ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது வந்து கம்பல்சரி. ஓகே சார். கம்ப்ளீட் ஆகலைன்னா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 6000 பதில பே பண்ணுவீங்க. அது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ 21 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பண்றது வேஸ்ட் தான். இப்போ நீங்க பண்ணலாம் எப்படின்னா ஒரு ப்ரப்பரேட்டர்ஷிப் அது மாதிரி ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 21 ஆனதுக்கப்புறம் உங்க பிசினஸ் வந்து அப்கிரேட் பண்ணலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ ஒரு LLP-யாவோ அப்கிரேட் பண்ணலாம். ஓகேவா? அதுதான். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்போ தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ் உங்க ஸ்டார்ட் அப் பத்தி அண்ட் ஸ்டார்ட் அப்ல நாங்க என்ன பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்காக தேங்க்யூ சார். அண்ட் வி விஷ் ஃபார் யுவர் ஸ்டார்ட் அப் டு பி சக்சஸ்ஃபுல் ஃபர்தர் சார். கடைசி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? முடிஞ்சா? அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். சார் இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? நாங்க கண்டக்ட் பண்ண இந்த செஷன் நீங்க கரெக்டா தான் கொஸ்டின் பண்ணீங்க. நேத்து ஒருத்தவங்க உங்க காலேஜ்ல இருந்தா கேட்டிருந்தாங்க, ஒரு 20 மினிட்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா. அவங்க பார்த்தோன்னா எதுவுமே கேட்கல, என்ன கொஸ்டின் கேட்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்பிளான்டு ஒரு மீட்டிங்கா இருந்துச்சு. அது வந்து அவங்களுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல, என்னையே என்ன பேச சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பெட்டர். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் செஷன் முடிச்சிடும் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot சார்.